திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1000, அதிகாரம் பண்புடைமை. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க நாட்டின் இரண்டாவது பெரிய தொலைதூர தொலைத்தொடர்பு நிறுவனமான வேல்காமின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பெர்னார்ட் எபர்ஸ் என்பவர் இருந்தார். வேல்காமின் பங்குகளில் பெர்னார்ட் எபர்ஸ் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை வைத்திருந்தார். 2000ஆவது ஆண்டில் வேல்காமின் பங்கு விலையை உயர்த்துவதற்காக பல மோசடி கணக்குகளை அவர் தயாரிக்க தொடங்கினார். இதை நிறுவனத்தின் தணிக்கைத் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் மூலம் அது தீர்மானிக்கப்பட்டது. அதில் 11 பில்லியன் டாலர் அவர் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனால் அவர் மீது சதி, பத்திர மோசடி மற்றும் தவறான ஒழுங்குமுறை போன்ற குற்றச்சாட்டு செய்யப்பட்டு எபர்ஸ் கைது செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் செய்த செயலினால் வேல்காமின் பங்குகள் மிகவும் சரிவடைந்தது. பங்குதாரர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பெர்னார்ட் எபர்ஸ் தான் தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் எபர்ஸ் நஷ்டமான தொகையை வட்டியுடன் கட்டுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அவரிடம் இருந்த பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்கம் கைப்பற்றியது. இவர் சிறையில் 16 ஆண்டுகள் உடல்நலம் சரியில்லாமல் அதன் பின்னர் வெளியே வந்தார். அவருக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக மிகவும் மெலிந்து பிப்ரவரி மாதம் 2020இல் அவர் இறந்தே போனார். பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் அது வைத்திருந்த பாத்திரத்தின் தீமையால் நல்ல பால் கூட சுவை கெட்டு போன்றதைப் போல் கெட்டுப்போகும் என்பதை பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பண்பில்லாதவரிடம் செல்வம் வீண், பண்புடையரிடம் செல்வம் தேன்